எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். தியான வகுப்பை நாம் தொடங்கலாம். இயற்கை அப்படின்னா என்னன்றதை பத்தி நமக்கு அடிப்படையா ஒரு புரிதல் இருக்கணும். இறைவன் அப்படின்னா யாருங்கிறத பத்தி நமக்கு அடிப்படையா ஒரு புரிதல் இருக்கும். இயற்கை என்பது படைப்பு, இறைவன் என்பவன் படைப்பாளர். இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை தெளிவு. இயற்கை இறைவனாக முடியாது. இது ஆன்மீகத்தினுடைய மிக மிக அடிப்படையான ஒரு தெளிவு. இந்த இயற்கை படைப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதனுடைய அடிப்படையான கூறுகள், பேசிக் நேச்சர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இறைவழி தியானத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தியரி. நம்ம ஃபார்ம் 3 பண்றோம், ஆதிமூல தவம் பண்றோம். இந்த தவங்களை, இந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸை நம்ம இன்னும் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கையின் 3 அடிப்படை கூறுகளை பற்றிய புரிதல் நமக்கு தேவை. மீண்டும் சொல்கின்றேன், இயற்கை என்பது படைப்பு. இயற்கையினுடைய அடிப்படை கூறுகள் 3. ஒன்று பிறப்பு, இன்னொன்று வாழ்க்கை, இன்னொன்று இறப்பு. படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் இந்த 3 தன்மை இருக்கிறது. ஒரு படைப்பு பிறக்கும், வாழும், இறக்கும். இந்த 3 கூறுகளின் அடிப்படையில தான் இயற்கை கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுல மனிதர்களாகிய நமக்கு பிறப்பிலும் இறப்பிலும் எந்த விதமான சுதந்திரமும் வழங்கப்படவில்லை. வாழ்க்கை தன்மையில் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதனை தவிர மற்ற எந்த படைப்புகளுக்கும் இயற்கையினுடைய 3 கூறுகள்லையுமே சுதந்திரம் தரப்படவில்லை. பிறப்புலையும் சுதந்திரம் இல்லை, வாழ்க்கையிலையும் சுதந்திரம் இல்லை, இறப்புலையும் சுதந்திரம் இல்லை. அது இறைவன் காட்டி கொடுத்த வழியில் அதனுடைய இருப்பை அமைத்து கொண்டு பயணிக்கிறது. அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது. நமக்கும் பிறப்புலையும் கிடையாது, இறப்புலையும் கிடையாது. ஆனா வாழ்க்கை தன்மையில மட்டும் சுதந்திரம் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னா, தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம். எதையும் செய்யறதுக்கான சுதந்திரம் இல்லை. நீங்க சூஸ் பண்ணிக்கிறலாம், அதுக்கான சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சூஸ் பண்ணிக்கிறதுக்கான சுதந்திரம். இப்ப மனிதர்களாகிய நமக்கு வாழ்க்கையில தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை தன்மையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்தல்களில் இருக்கக்கூடிய சுதந்திரம் இன்னொரு மனிதனுக்கு மட்டுமல்ல, இதர படைப்புகளின் வாழ்க்கை தன்மையிலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இது மிக மிக முக்கியமான தியரி. மீண்டும் நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்புக்குமே சுதந்திரம் என்பது, தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான சுதந்திரம் என்பது வழங்கப்படவில்லை. மனிதர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான சுதந்திரம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கு. பிறப்புலையும் கிடையாது, இறப்புலையும் கிடையாது. வாழ்க்கை தன்மையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை தன்மையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மனிதனுக்கு மட்டும் இல்ல, மற்ற உயிர்களுடைய வாழ்க்கை தன்மையிலையும் மனிதனுடைய வாழ்க்கை தன்மையில கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சுதந்திரம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ இந்த மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது, நான் என்ன வேணாலும் பேசலாம். இது எனக்கான சுதந்திரம் தானே. இப்போ நீங்க இந்த கிளாஸை கவனிக்கலாம், கவனிக்காம போகலாம். கவனிச்சும் என்னமோ சொல்றான் கேட்டு போவோம் அப்படின்னு போகலாம். அது என்னன்றதை நீங்க கேட்டு அதை நீங்க திங்க் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். சரியா? இப்போ
நான் சொன்ன ஒரு விஷயம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அல்லது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தானே. இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனருக்கு உரிமை இருக்கா இல்லையா? எப்படி வேணா எடுக்கலாம். அவர் நினைச்சபடி எடுக்கலாமா இல்லையா? இப்ப நீங்க அந்த திரைப்படத்த பார்த்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுதா இல்லையா? அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அந்த மாற்றங்களை அனுமதிக்கிறதும் அனுமதிக்காதும் அவனுடைய சுதந்திரம் தான். எதுக்காக இந்த தியரி சொல்லப்படுது அப்படின்னா, பதிவுகள் எங்கிருந்து பிறக்கின்றன, பதிவுகள் எப்படி நமக்குள்ளே நுழைகின்றன என்பதற்காக சொல்லப்படுது. இப்ப பல்வேறு விதமான பதிவுகள் நம்முடைய புலன்கள் மூலமாக உள்ளே செல்லுகின்றது. இது நம்ம படிச்சிருக்கோம். இந்த பதிவுகள் எப்படி நமக்கு உள்ளே செல்லுகிறது என்றால், இன்னொருவருடைய சுதந்திரத்தின் விளைவால் உருவாகிய பதிவுகள் நமக்குள்ளே செல்லுகின்றன. அந்த பதிவுகள் நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஒரு பாட்டு கேட்கிறோம். யாரோ ஒருத்தர் இயற்றிய ஒரு பாட்டு. அந்த பாட்ட நம்ம கேட்கிறோம். காலையில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பாட்ட நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஃபுல்லாவே அத ஹம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நெறைய பேருக்கு இருக்குதானே இந்த அனுபவம். அப்போ எப்படி இந்த பதிவு நமக்குள்ள போச்சு? நம்ம விரும்பியே விரும்பாமலும் அனுமதிச்சுட்டோம். ஆனா அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா? அப்ப இந்த பதிவுகள் உருவாவதனுடைய அடிப்படையே மனிதர்களுடைய வாழ்க்கை தன்மையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் தான். இப்படிதான் பதிவுகளுடைய பரிணாம வளர்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கு. போன 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனித மனசுக்குள்ள போன பதிவு, இன்னைக்கு ஒரு மனித மனசுக்குள்ள போகக்கூடிய பதிவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது நமக்கு ஒரு விதமான பதிவுகள் போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு உள்ள போகக்கூடிய பதிவுகள் வேற விதமா இருக்கா இல்லையா? அந்த பதிவுகளின் அடிப்படையில தானே அவங்க வாழ்க்கை தன்மை அமையுது. சரியா? அப்போ இந்த புதிய வகையான பதிவுகள் இன்னைக்கு வாழக்கூடிய மனித சமுதாயத்துக்குள்ள போறதுக்கு எது காரணமா இருக்குது? மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் தானே காரணமா இருக்கு. இந்த தியரிய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பதிவுகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இன்னும் அப்டேட்டடான பதிவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே நாம அப்பப்ப கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை தன்மையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் தான் அவர்களுக்கான மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையினுடைய ஒரு தன்மை தான் பதிவுகள். அந்த பதிவுகள் நம்ம ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். சில பதிவுகள் உள்ள போறத தவிர்க்க முடியாது. ஆனா, அந்த பதிவுகளை கிளீன் பண்ணிக்கிறதுக்கான சுதந்திரம், வழிமுறை என்பது இறைவழி தியானத்தில் இருக்கிறது. இந்த பதிவுகளை கிளீன் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறை. ஸோ அதத்தான் ஃபார்ம் 3ல நம்ம பண்றோம். ஸோ இந்த தியரிய நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார்ம் 3 எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ எனக்குள்ள போகக்கூடிய பதிவ நான் 100% கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. சமுதாய வாழ்க்கையில இருக்கும்போது. இத நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா, எனக்குள்ள போகக்கூடிய பதிவ நான் கிளீன் பண்ணிக்கிறதுல யாரையும் தலையிட முடியாது. இத நம்ம புரிஞ்சுக்கிறோம் தானே? இப்போ ஒண்ணுமே கிடையாது. நான் வீட்ல இருக்கிறேன். வீட்ல அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதோ ஒரு படம் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோவேன். அதனுடைய பதிவு எனக்குள்ள போகுதா இல்லையா? நான் விரும்பியா அந்த நாடகத்த பார்த்தேன், செஞ்சேன். நான் விரும்பவே இல்ல. அதுவே உள்ள போயிடுச்சு. இது எந்த அடிப்படையில போச்சு? அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். அதுதான் நான் சொன்னேன். ஒரு மனிதனுடைய சுதந்திரம், இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை தன்மையில மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்ப காலையில ஒரு பாட்டு கேட்கிறோம். எங்கேயோ ஒரு பாட்டு. நம்மளா போட்டோம் அத? யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போட்டாங்க. அவங்க சுதந்திரத்தின் அடிப்படையில அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. புரட்டாசி மாசம் காலையில சுப்ரபாதமா கேக்குது. புரட்டாசி முடிஞ்சோனே வேற பாட்டு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாட்ட போடுறதுங்கிறது அவங்க சுதந்திரம். என்னோட வாழ்க்கை தனிமையில மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையா? அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த பாட்டு அப்படியே மனசுல இருக்கும். இன்னும் நெறைய விஷயங்கள். இப்போ நான் ஃபார்ம் 3 பண்றதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமையும், தேர்ந்தெடுத்தல் சுதந்திரமா இருக்கா இல்லையா? அப்போ
இன்னொருவருடைய சுதந்திரங்கள் நம்ம வாழ்க்கை தன்மையில கன்சிஸ்டண்டா மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுல இருந்து நாமளும் கன்சிஸ்டண்டா விலகிக்கிட்டே இருக்கணும், நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆபீஸ்க்கு போறோம், அந்த ஆபீஸுடைய சூழல்ல எத்தனையோ பதிவுகள் நமக்குள்ள வருது. ஒரு ஸ்கூல்ல நம்ம டீச்சரா ஒர்க் பண்றோம், எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள வருதா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறாங்க, டீச்சர்ஸ் பேசுறாங்க, ஹெட் மாஸ்டர் பேசுறாங்க. அப்போ நமக்குள்ள போகக்கூடிய பதிவுகள் மீது நமக்குள்ள எந்த கண்ட்ரோலும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா போன பதிவுகளை கிளென்ஸ் பண்றதுக்கு we have to take full control. அதுதான் இங்க ஃபார்ம் 3 யோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த தியரியை வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். இது ஒரு அட்வான்ஸ்டு தியரி, ஆனா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில தான் நாம இன்னைக்கு ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நம்ம எல்லாமே தியானத்துக்கு தயாராகும். இறைவெளி தியானத்தினுடைய முதல் படியை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடி இருத்தல். கண்களை மூடி இருத்தல் மீது கவனம் செலுத்துதல். கண்களை மூடி இருக்கும்போது நம் மனதில் எழ வேண்டிய உணர்வு, புற சூழலிலிருந்து விடுபட்டு அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம். அகசூழல் என்பது நாம் மட்டுமே நுழையக்கூடிய, நாம் மட்டுமே புழங்கக்கூடிய ஒரு புனிதமான தூய்மையான சூழல். அங்க நாம திரும்பி இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வோட தான் நம்ம கண்ணை மூடி உட்காரணும். ஒரு 10 செகண்ட் அந்த உணர்வு ஆழமா இருக்கும். அந்த சூழலை பற்றிய உணர்வு நமக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிறு அசைவும் இல்லாமல், உடலில் இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல், முற்றிலும் தளர்வான நிலையில் உடலை இருத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானாவை நம்முள் நிறுவிக்கொள்வது என்பது ஒரு கலை. மிகச்சரியான முறையில் அதிட்டானாவை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானாவில் நீங்கள் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் அதிட்டானாவில் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், உள்மூச்சும் வெளிமூச்சும் இயல்பான தன்மையில் நமக்குள் சென்று வரட்டும். ஒவ்வொரு மூச்சையும் கவனியுங்கள். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வும் கொள்ளப்பட வேண்டும். உள்மூச்சை நீங்கள் கவனிக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு, இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இதனை இழுக்கவில்லை, நமக்கு இது கொடுக்கப்படுகிறது. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடுதான் அந்த உள் மூச்சின் மீதான கவனம் அமைய வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டு ஒரு சில நிமிடங்கள் இறை உணர் சுவாசத்தில் நிலைத்திருக்கும்.
மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். சாட்சி பாவனையில் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். சாட்சி பாவனை என்பது உடலளவிலும் மனதளவிலும் எந்த ஒரு மாற்றம், தூண்டல், நிகழ்வு நடந்தாலும் அது குறித்து எந்த விதமான திருப்தியையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை, லேசானதொரு தன்மை. மூச்சை கவனித்தாலும், எண்ணங்கள் பல வந்தாலும், உடலில் உணர்ச்சிகள் தோன்றினாலும், தூக்கம் வந்தாலும், வெறுமை நிலை ஏற்பட்டாலும், புற சூழலிலிருந்து சப்தம், ஒளி உள்ளிட்ட தொந்தரவுகள் நேர்ந்தாலும் அவை அனைத்து குறித்தும் எந்த விதமான திருப்தியும் அதிருப்தியும் இல்லாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக இருந்து கொண்டிருப்பது சாட்சி பாவனையாகும். இந்த சாட்சி பாவனை தான் ஃபார்ம் 3 உடைய கண்டென்ட். புரிதலோடும் உணர்வோடும் ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணணும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். யோகா கண்களை திறந்து. இன்னைக்கு நாம பேசின தியரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு வீடு இருக்குது. ரோட்டு மேல இருக்குது வீடு. அந்த வீட்டுல 2 ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் நம்ம திறந்து வச்சிருக்கோம். ரோட்ல வந்து வாகனங்கள் என்ன வேணாலும் போலாம் தானே? அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? யாருன்னா நடந்து போலாம், எந்த வாகனம் வேணாலும் போலாம். அப்போ ரோட்ல இருந்து வரக்கூடிய தூசு இருக்கு இல்லையா? அது நம்ம ஜன்னல் வழியா நம்ம வீட்டுக்குள்ள வரத்தானே செய்யும். சரியா? அதுல நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம வரக்கூடாதுன்னா ஜன்னலை பூட்டி வச்சுக்க வேண்டியதான். ஆனா ஜன்னலை பூட்டி வச்சுட்டு நம்மளால வாழ முடியுமா? வாழ முடியாது. வெளியில போகக்கூடிய வண்டிங்களையும் போக்குவரத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கட்டுப்பாட்டுல அது இல்ல. ஆனா நம்ம ஜன்னலையும் திறந்து வச்சாதான் நம்ம வாழணும். இப்படிதான் இருக்கு உலகம். எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. யார் எப்படியான ஒரு பதிவுகளை நம்ம மனசுக்குள்ள போட முடியும்? அந்த பதிவுகளே வேணாம் அப்படின்னா நமக்கு புலன்களே வேணான்னு சொன்னாதான். அப்படி சொல்ல முடியாதுல்ல. சரியா? ஆனா என்ன பண்ணலாம்? என்ன வேணா வண்டியில ரோட்ல போட்டு வண்டி போட்டு என்ன வேணா பண்ணிக்கங்க. நான் ஜன்னலை திறந்து தான் இருப்பேன். ஆனா நான் டெய்லி கிளீன் பண்ணிடுவேன் என் வீட்டை. இப்படி இருக்கலாமா? இதுதான் ஃபார்ம் 3 யோட இம்பார்ட்டன்ஸ். நாம நம்ம புலன்களை அடைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது. திறந்து கொண்டுதான் வாழ வேண்டும். திறந்து கொண்டு வாழக்கூடிய நிலையில நமக்குள்ள வரக்கூடிய பதிவுகளின் மீது நமக்கு 100% கட்டுப்பாடு இருக்காது. நீங்களே வேணாம்னு நினைச்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல பல விஷயங்கள் உங்க புலன்களுக்குள்ள போயிட்டு தான் இருக்கும். அதை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்துறேன்ற பேர்ல நீங்க எங்கேயாவது போய் தனியா போயிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் அங்க இருப்பீங்க? ஆபீஸ்ல இருந்து கால் வரும்ல. இப்பெல்லாம் எங்க போனா லேப்டாப்பை கொடுத்து விட்டுறாங்களா இல்லையா? நீ எங்க வேணா போப்பா. ஆனா மீட்டிங்ல கனெக்ட் பண்ணிரு. அப்போ புலன்களை அடைத்து கொண்டு நாம் வாழவே முடியாது. புலன்கள் மூலமாக உள்ளே யார் என்னென்ன மாதிரி பதிவுகளை போடுறாங்கன்றதுல நமக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியும். நமக்குள்ள போன விஷயங்களை நாம கிளீன் பண்ண முடியும். இதுதான் ஃபார்ம் 3 யோட இம்பார்ட்டன்ஸ். ஃபார்ம் 3 தவிர எதுவுமே இதை பண்ண முடியாது. நீங்க உடம்புல அழுக்க ஈஸியா கழுவிடலாம். புரியுதுங்களா? மனசுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவுகளின் அழுக்கை நாம சில நுட்பங்களை கொண்டுதான் கிளீன் பண்ண முடியும். இப்ப இசை கேட்கறது, கேம்ஸ் விளையாடுறது இதெல்லாம் டைவர்ஷன்ஸ் தானே தவிர கிளென்சிங் கிடையாது. குப்பை இருக்குன்றத மறந்துட்டு வேற குப்பையை சேர்த்துக்கிறது தான் இதெல்லாம். அப்போ இந்த கிளென்சிங் ஃபார்ம் 3 அப்படிங்கிற அற்புதமான இந்த கிளென்சிங் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா இறைவன் வந்து இந்த கிளென்சிங்ல தலையிட மாட்டான். ஏன்னா இறைவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கான். அதனால கிளென்சிங்கான ஆப்ஷனே அவன் கொடுத்துட்டான். வேணா பண்ணிக்க. இப்போ இந்த கிளென்சிங் இருக்கு இல்லையா? இந்த கிளென்சிங் பண்ணிட்டு தான் நம்ம இறைவன்கிட்டயே போகணும்.
ஏன்னா இந்த கிளென்சிங் டெக்னிக் இறைவன் தான் கொடுத்துருக்கிறான். அதை நீ பண்ணிட்டு என்கிட்ட வா. அதை பண்ணாம நம்ம இறைவன்கிட்ட போகும்போது அந்த ஒரு குரூஷியல் மீட்டிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். தேவையில்லாத நிறைய கான்வர்சேஷன் நம்ம அங்க பேசிடுவோம். நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டு போனோம்னா அங்க தேவையான விஷயம் மட்டும்தான் நடக்கும். இப்ப இறைவன்ட்ட நம்ம கேட்கிறோம், எனக்கு எப்படியாவது அந்த ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துருங்க, இந்த வருஷம் என் கம்பெனி வந்து ஒரு 5% growth. இதையா போய் இறைவன்ட்ட கேட்பீங்க? கிளென்சிங் பண்ணிட்டோம்னா இந்த பேச்சே இருக்காது. இறைவன் முன்னாடி போய் உட்கார வேண்டியது. இப்ப கிளென்சிங்கே ஒரு விதமான ஒரு பிரார்த்தனை. இறைவனை சந்திப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. கிளென்சிங் நமக்கு இன்றைய சமூகத்துல, இன்றைய வாழ்க்கை முறையில அவசியமான தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவிர்க்கவே முடியாது. அதனால ஃபார்ம் 3 வந்து ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்கணும். தொடர்ந்து நம்ம இந்த வாரம் ஃபுல்லாவே ஃபார்ம் 3 தான் பண்ண போறோம். நாளை சில கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீக் நாளைன்னு இல்லை, இந்த சாட்டர்டே சண்டேல ஒரு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். டிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பப்ளிக்குமே இதில் அலவுடு. இந்த ரிவிஷன் கிளாஸ்லையும் கலந்துக்கோங்க. கிளாஸ் இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். அதை